Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்களோட ஸ்ப்ரிங் டேஸ் நாங்க எப்படி வெளியில போய் ஹாப்பியா இருந்தோம் அப்படினா அந்த வீடியோல பார்க்க போறீங்க. எப்பவுமே நம்ம வீடியோல வந்து கொஞ்சம் கிச்சன் ரொட்டீன் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வீடியோ போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்ச நாளா வீடியோ போஸ்ட் பண்ணாம இருந்தேன். இந்த வீடியோ நாங்க ஸ்ப்ரிங்குக்காக எங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் லீவ் கிடைச்சிச்சு. சரி இத நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க எங்க வீட்டு கொஞ்சம் ஒரு 1 hour ஜர்னில இந்த ரெசார்ட் புக் பண்ணி நாங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனோம். பிளஸ் வந்து ஆரம்பத்துல எங்க குழந்தைங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர்ல போகவும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் 2 குழந்தைங்க அப்படின்னு ஒரு ஃபியராகவே இருந்துச்சு. இப்போ ஸ்விம்மிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி வாட்டர் பார்க் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணி இது ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக அது எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸ்ப்ரிங் ஹாலிடே இங்கே ஒரு 2 weeks வரைக்கும் கிடைக்குங்க. நம்ம ஊரில் எப்படி எக்ஸாம் ஹாலிடே கொடுப்பாங்க, நம்ம ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலிடே மாதிரி இங்கேயும் கிடைச்சிச்சு எங்களுக்கு ஒரு 2 weeks. வின்டர் டைம்ல அந்த மாதிரி ஒரு 2 weeks கிறிஸ்மஸ்க்கு விடுவாங்க. பட் அப்போ வந்து ரொம்ப கோல்டாக இருக்கனால வெளியில யாரும் போக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸ்ப்ரிங்கும் சம்மரும் இங்கே கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது நாங்கள் வந்து அந்த ரெசார்ட்லேயே எல்லாமே இன்க்ளூடடு. உள்ள வந்து நம்ம கீழே எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோட்டல் ரெசார்ட் ரூம் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா கீழே நம்ம அந்த வாட்டர் பார்க்கு எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களே டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இன்கேஸ் சம்மர்லேயும் இந்த வாட்டர் பார்க் ஓப்பனாக இருக்கும். அவுட்டோர் வாட்டர் பார்க்கு. இப்போ வந்து நம்ம இன்டோர் தான் போகிறோம். நம்ம ஆன்லைனில் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ செக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அதில் டைரக்ஷனும் அந்த பேப்பரில் இருக்கும். அந்த டைரக்ஷன் பார்த்துட்டு நம்ம ரூம் ஏதோ அதை பார்த்து போய்க்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அங்கங்கே நம்மளுக்கு ஃபோன் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்மளுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்களுக்கு 2nd floor தான் ரூம் இருக்குது. சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2nd floor நாங்கள் எலிவேட்டரில் போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் ஆல்ரெடி 2nd floor தான் இருக்கோன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதான் யார்ட்டடா கேட்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே யாருமே இல்லை. சரி ஏதாவது ஃபோனு இருக்கான்னு சொல்லி கால் பண்ணி கேட்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனில் அவங்க மேப் கொடுத்துருந்தாங்க. அந்த மேப்பில் என் ஹஸ்பண்டும் நானும் செக் பண்ணிட்டு இருந்தோம். அதுங்களும் இந்த குழந்தைங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு தாங்கலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமு நாங்கள் இந்த ரெசார்ட் புக் பண்ணி வந்திருக்கோம். 1 day ஸ்டேல. 1 day ஸ்டேல வந்து நம்ம வாட்டர் பார்க்கு அக்சஸ் பண்ண எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் தான் இப்போ தேடிட்டுருக்கோம் எங்கே இருக்குன்னு. அவங்க கொடுத்த டைரக்ஷன் தான் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டைரக்ஷனில் எல்லாமே கொடுத்துருவாங்க இங்கே. இப்போ ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ரூமு எங்கே இருக்குது எல்லாமே வெளியில் நம்ம இப்போ எங்கேயாவது போனோம்னா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணாவே போதும். யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இப்போ நம்ம கையில் என்ன வச்சுருக்கோன்னா குழந்தைங்களோட ஸ்நாக்கு. நீங்கள் கேட்கலாம் இங்கே என்ன ஷாப் எதுவும் இல்லையா அப்படின்னு. இங்கே எல்லாமே இருக்கும். ஒரு திங் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரொம்ப. இப்போ வெளியில் நம்ம ஊர் மாதிரி தான். இப்போ டூரிஸ்ட் இடம்லாம் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து நம்ம சில திங்ஸ் தான் சில ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த ஃபுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த டே வந்து நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அகே நம்ம ஃபுட்டு எங்கே இருக்குது இது எங்கே இருக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்போம். நம்ம சரியாக சாப்பிடலாம், என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு. அதனால இந்த ஊரில் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ வீட்டிலேயே சமைச்சு கொண்டு போகிறதுனா கொண்டு போயிடுவோம். இல்லை நம்மளால 1 day தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியணும் சில இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து குழந்தைங்க இருக்கனால எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து நான் வீடியோவில் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா நாங்கள் ரூம் தான் போயிட்டுருக்கோம்.
ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ரூம் கீ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் வெளியில் வந்துட்டு. அதுக்கப்புறம் ரூம் கீ ஆக்சுவலாக அவங்க கொடுக்கல, அந்த இதில் இல்லை. எப்பவுமே ஒரு இது கார்டு மாதிரி கொடுப்பாங்க, விசிட்டிங் கார்டு மாதிரி. அதில் வந்து மேக்னெட் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். அதை வச்சாவே நம்ம ரூம் கீ ஓப்பன் ஆயிரும். அது உங்களுக்கே தெரியல, ரூம் இந்த ஹோட்டல் ரூம் கீ. ஆனால் இதில் கொடுக்கலாம். அதான் நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த சைடு அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த லேடி கிட்ட கேட்டோம், ஹெல்ப் கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ரூமை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியில் போனால் எப்படி நம்ம ரூமை ஓப்பன் பண்ணுறதோ எப்படி க்ளோஸ் பண்ணுவோன்னு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு தெரியல அது எப்படின்னு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லும்போது உள்ளே போகலாம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள அந்த எமர்ஜென்சி கால் பண்ணுறது இருக்குல்ல, அந்த இதை எடுத்து ஃபோன் எடுத்து கால் பண்ணி கேட்போம் ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் ரூமு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க வாட்டர் பார்க்கில் ரூம் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீட்டாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நான் வந்தேன், இங்கே ரூம் அந்த அளவுக்கு இருக்காது போல அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒருவேளை டிபெண்ட்ஸ் அந்த ரெசார்ட்டை பொறுத்து போல். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜூஸ் எல்லாமே சின்ன பொண்ணு எடுத்து ரொம்ப எக்ஸைட்டடாக வச்சுட்டு இருந்தா. ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலாக இந்த ரொம்ப சில்லுன்னு இருக்க ஐட்டம், அதனால அதில் அவள் ரொம்ப இதாக இருந்தா. இதுதான் நாங்கள் இருந்த ரூமோட வியூ. ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, அதனால தான் அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கர்டன்லாம் எடுத்து விட்டாச்சு. இப்போ நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம்னா, நம்ம வாட்டர் பார்க் தானே வந்தோம். இது வந்து அவுட் சைட் இருக்க பார்க்கு. நம்ம வந்து உள்ள இண்டோர் பார்க் தான் போகிறோம். இது வந்து சம்மர் டைம்ல எல்லாம் இங்கே வெளியில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சம்மர்லேயும் வந்திருக்கோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும், வெளியெலாம் போக முடியாது. ஃபைனலாக நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்டர் பார்க் வந்தாச்சு. இந்த வாட்டர் பார்க்கு இங்கே யாராவது யோஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் நாங்கள் அவுட்டோர் பார்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸில் எல்லா இயருமே நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை, வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இண்டோர் பார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இருந்து அப்படியே பழகிடுச்சு. ஆனால் டெம்பரேச்சரு உள்ள நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் செட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து வாட்டரும் ஒரு சில இடங்கள்ல தான் லைட்டாக சில்லுன்னு இருந்துச்சு. அந்த குழந்தைங்க அக்சஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே வார்மாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஹாப்பி. என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கும் அந்த 2 days வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் டைம் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்களே ஹேண்டில் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என் குழந்தைங்களும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி தாங்க இங்கே டோரை ஓப்பன் பண்ணணும். நான் நம்மளுக்கு ரிஸ்ட் பேண்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பேண்டை வச்சு பக்கத்தில் ஒருத்தவங்க அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க. அதை பார்த்து அப்படியே நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்னேன்ல வீட்டிலேருந்தே நாங்கள் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டோன்னு. வீட்டில் நான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கனும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். மார்னிங் வந்து சப்பாத்தி, ப்ரெட்டு, ஜாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே ரைஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்காத இடங்களெல்லாம் கொண்டு போயிட்டோன்னா நம்ம ரூம்லேயே இருந்து எல்லாமே ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து மைக்ரோ அவன் எல்லாமே வச்சுருந்தாங்க, காஃபி மேக்கரு, நமக்கு வேணும்னா காஃபி எல்லாமே குடிச்சிக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் உங்களால் ஏதாவது ஒரு சில இடங்களில் ஃபுட்டு இதெல்லாம் கொண்டு போகணும் முடியும்னு நினச்சா கொண்டு போயிருங்க. ஹோட்டல் இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கே டைம் சரியாயிடும். இது என்னன்னா இந்த ஹாப்பி பர்த்டே தீம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் யாருக்கா சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டா அவங்க ரூம்லாம் டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $50 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே. இது வந்து நாங்கள் வாட்டர் பார்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் இது நைட் ஒரு 9:30 ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ இதாக நைட்டு மாதிரியே தெரில, ரொம்ப இதாக ரொம்ப லைட்டிங்கோட ரொம்ப அந்த இடமே கொஞ்சம் டே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, டே டைம் மாதிரி. இது வந்து நம்ம ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா வாங்கினோன்னா இந்த இடங்கள எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருக்கனால நாங்கள்
அந்த கோகார்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணல. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ல நம்ம போனாலும் அவங்க பயந்துட்டு தான் போவாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களாம் அதை ரொம்ப பெருசாக கேட்கல. ஏன்னா அங்கே உள்ளே இருந்தவங்க எல்லாமே பெரிய பசங்க தான் இருந்தாங்க, டீனேஜர்ஸ். அதனால அவங்களும் கேட்கல. எனக்கு அந்தளவுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் போகல, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த சைடு தான் கார்டு வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஊரில் மாதிரி தான் அந்த கார்டில் வந்து நம்ம மணி கொடுத்தா அவங்களே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு கேமுக்கு வந்து எவ்வளோ இது கார்டு அது ஸ்வைப் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டுற கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இது நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம்னால ஒரு $30க்கு நாங்கள் வந்து கார்டு லோட் பண்ணோம். லோட் பண்ணிவிட்டு என் குழந்தைங்க தான் ஒன்று என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் ஒரு 2-3 கேம் நாங்களும் ப்ளே பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த டயத்துலலாம் நாங்கள் கார்டு வாங்கலை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தோம். அவங்க அங்கங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து தான் சரி கார்டு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப எங்களை புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா கார்டு வாங்கிட்டு நம்ம விளையாண்டா அதில் அவ்வளோ இது இல்லைல்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அதில் அவங்கள ஃபோர்ஸும் பண்ண முடியாது. இந்த இது வந்து எங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கார்டு வாங்க போயிருக்காங்க. இப்போ வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ப்ளே பண்ணணும். நீங்களும் எப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டுருங்க. அது வரைக்கும் இந்த இடத்த நம்ம கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கம்மி பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. டாடி வாங்க போயிருக்காரு. குட்டியில கேக்கியா? அது பண்ணல தடிக்க ஒரு நிமிஷம். எத்தனை கிரெடிட் இது? சில பேருக்கு இந்த இன்னொரு எல்லாம் கீழே அந்த அங்கிட்டு கூட இன்னொரு எல்லாம் இருக்கு. கீழே 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 ட்ரை பண்ணுங்க. சூப்பர். அவ்வளவுதான். அந்த டைம் முடிய வரைக்கும் சூப்பர். Good job. சூப்பர். ரியாட் அதுல ஒரு பால் டைம் இருக்கும் போலடி. ஏதோ சூப்பரா வர மாட்டேங்குது. இதெல்லாம் வேணா குட்டில வா. வா நீ அந்த எடுக்கலாம். பேபி இது என்ன பாக்குறது? சல்லுன்னு விழுகும் நினைக்கிறேன். ரேபிட் ஃபயரா? இது விழுந்துச்சுன்னா என்ன ஆகுமா? கிடைச்சுன்னா இதுனா 5 டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு தள்ளி விடும் போலடி. பாப்பமா இது இருக்கு எங்க பேபி பால் பரவாயில்லை. 2 பால் எடுத்துட்டோம். பரவாயில்லை. என்னாச்சு? சும்மா கூட ஏதாவது மிஷினை ட்ரை பண்ணி எடுத்தோம்னு வெச்சுக்க பேபி. இத ட்ரை பண்ணு பேபி. இத ட்ரை பண்ணு பேபி. நான் சொல்றேன். டாடி
ஜஸ்ட் வாட்ச் இட். சும்மா நீ விளையாண்டுங்க, வாட்ச் பண்ணுங்க. பன்னெண்டு போகுது. 8 பேர். 8 பாயிண்ட். இது 8. அது 12. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் 500 டிக்கெட்ஸ். அது என்னன்னு தெரியல. இது பார்க்கலாமா? இதெல்லாம் பேபி நீ இது ட்ரை பண்ணு பேபி. எங்க பேபி இருக்கு? தள்ளிக்க புட்டியிருக்கு. பண்ண வேணாம். எங்கன எது இருக்குன்னு பாத்துக்கோ. நடுவுல கொண்டு போய் ஏதாவது கிராப் பண்றதானே என்ன இல்லாட்டி அந்த லாஸ்ட்ல போகணும். எதையோ ஒண்ணு. அந்த 1500 பிடிச்சா போர் பேபி ட்ரை பண்ணுங்க. டாடி பண்ணதா இது பெரியவங்க பண்ணது. வெயிட் பண்ணி குட்டியில நீ எடுத்துட்டு பரவாயில்ல இதுல பாயிண்ட் தான் பேபி. அவ்வளவுதாங்க எல்லா கேமும் விளையாண்டாச்சு. இது வந்து நாங்க மேல ரூம் போயிட்டோம். ரூம் பக்கத்துல இந்த கிளாஸ்ல இருந்து எடுத்த வியூ தான் இது. நாங்க ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தோம்ல அந்த பிளேஸ் தான் இது. சும்மா அவங்களுக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் 10 o'clock வந்து இங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் டு நைட்டு 10 வரைக்கும். 10க்கு அப்புறம் வந்து நம்மள எல்லாத்தையும் வெளியில போய் சொல்லிடுவாங்க. அதனாலதான் நாங்க 8:30க்குலாம் கிளம்பிட்டு ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கேம் விளையாண்டுட்டு வந்தோம். விளையாண்டுட்டு வர வழியில
இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோம். இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல வந்து நம்ம எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வெயிட் போட்டு தான் நீங்க எவ்வளோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோ என்ன வேணா டாப்பிங்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கப் வந்து அங்கே வச்சிருந்தாங்க. ஒரு அவுன்ஸ் வந்து $1 அரௌண்ட் $1 போட்டிருந்துச்சு. ஒரு அவுன்ஸ் நம்ம ஊர் பைசாக்கு ஒரு 85 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அதனால குழந்தைங்க நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோம். அதனால ஒன்றுனா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே அவங்களா இண்டிவிஜுவலா பண்றாங்க. இப்போ வந்து நம்ம கடைக்கு போனா வெளியில ஷாப்ல இருக்கோம், நம்ம என்ன வேணுமோ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து எல்லாமே அவங்களா ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எங்களுக்கும் இதா இருந்துச்சு. ஏன்னா செல்ஃபா அவங்களா எல்லாமே பண்றதுனால அவங்களுக்கு அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒன்னொன்னாவும். ஆனா ஃபர்ஸ்ட் கூட நாங்க வாங்க வேண்டாம்னு நினைச்சோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்பதான் தண்ணியில விளையாண்டுட்டு வந்திருக்கோம், அப்புறம் ஃபீவர் ஆயிரும். சரி ஒன் டே வெளியில வந்தாச்சு எல்லாமே பாத்துருவோம், நான் வீட்டுல போயிட்டு நெக்ஸ்ட் வரதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து டாப்பிங்ஸ் இந்த சைட்ல வச்சிருந்தாங்க 1 by 1. எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் என் குழந்தைங்களோட டர்ன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் போய் எனக்கு வாங்கி எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஹோட்டலுக்கு ரூம்க்கு வந்தாச்சு. இது வந்து அந்த கிளா மிஷின்ல அவளுக்கு கிடைச்ச எக்கு. இந்த எக்குக்குள்ள வந்து டைனோசர் இருக்குன்னு போட்டிருந்தாங்க அந்த டேக்ல. இது வந்து நம்ம வந்து 48 hours ஆர் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து அந்த எக் வந்து பீல் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி தண்ணியில சோக் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆகும். இது வந்து மார்னிங் நெக்ஸ்ட் டே. இது வந்து நாங்கள் ஹோட்டல் ரூம்ல இருந்தோம்ல அதோட அவுட்டர் வியூ. ஆனால் கொஞ்சம் கோல்டாக தான் இருந்துச்சு. சரி சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து மார்னிங் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணிடுவோம். ஏன்னா ஈவினிங்கில் நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் ஹோட்டல்ல இருந்து. சரி மார்னிங்கே எல்லாமே முடிச்சிடலான்னு வந்தோம். 11 o'clock நம்ம ஹோட்டல் ரூம் வந்து நான் ஈவினிங் வந்து 3 o'clock உள்ள 4 o'clock என்ட்ரானோம். நெக்ஸ்ட் டே 11 o'clock வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் அங்கே ரூல்ஸு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வாட்டர்ல எல்லாம் விளையாண்டுடலாம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 11க்கு தான் நாங்கள் ரூம் எல்லாமே செக்இன் பண்ணி கொடுத்துட்டு பேக் எல்லாத்தையும் நாங்கள் காரில் வச்சுட்டு அப்படி இங்கே உள்ளே வந்தோம். இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா சன்லைட் மட்டும் உள்ளே வரும், ஆனால் கோல்டாக இருக்காது. ஃபுல்லாக கவர்டு, நம்மளுக்கு ஃபுல்லாக ஹீட்ரு போட்டிருப்பாங்க. அந்த ஹீட்டரில் தான் இங்கே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாப்பியாக. ஏன்னா வெளியில் வந்து அந்த கோல்டான இடம், உள்ளே வந்து இந்த வார்மானது. நாங்கள் ஷார்ட்ஸ்ல எல்லாம் அந்த நேரமும் இந்த ஹாட் டப்லலாம் போட்டிருப்போம், அந்த வீடியோல எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துப்பீங்க. பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் பாருங்கள். நிறைய வீடியோ அதிலே நாங்கள் கட் பண்ணி இங்கே இருக்கிறத அங்கே போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாமே இதில் கவர் பண்ணோன்னா நமக்கு திரும்பி போர் அடிச்சிடும். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி நாங்கள் போய் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மதியம் ஆயிடுச்சு ஒரு 2 o'clock. சரி ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு நேற்றே சாப்பிட்டாச்சு. ஆனால் திரும்பி நம்ம அதுவே சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருன்ட்டு சரி இங்கே சூடாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஃப்ரைஸு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து சீஸ் கர்டு, சிக்கன் ஃப்ரைஸு, நகட்ஸு இந்த மாதிரி வாங்கினோம். இந்த மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதான். வீட்டில் இங்கேருந்து 1 hour தானே, 1 hour 1.5 hour வீடு. அப்படியே வீட்டில் வந்து ஈவினிங் போய் திரும்பி நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சா லெஃப்ட் ஓவரையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு ஷாப்பிங்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.